லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரிங்க, இதுக்கு மேல எனக்கே வழி தெரியும். நானே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க கிளம்புங்க. சரிங்க, பார்த்து போங்க. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. கார்த்தி வட்டானா? வண்டி ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் அப்பவே சரியாயிடுச்சு. சரிண்ணா, வாங்க போலாம். டேய், போனா சீக்கிரம் வர மாட்டியா? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்லைண்ணா, அந்த பொண்ணோட பாட்டை கேட்டுட்டு அப்படியே போயிட்டேன். டேய், நம்ம வந்திருக்கிறது எவ்வளவு சீரியஸான மேட்டர். நீ என்னடான்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பாட்டு கேட்க போனேன்னு சொல்ற? இல்லைண்ணா, ஏதோ போயிட்டேன். சாரிண்ணா. நீங்க வாங்கண்ணே, இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நாங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நேரா அந்த கடைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. வா, நம்ம அங்க போலாம். சரிண்ணா, வாங்க போலாம். வா. என்ன லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா அத்தை. எஸ்மா, ரெட்டி சாம்பார் வைக்கலாம்னு இருக்கோம். ஓகேவா? என்னது ரெட்டிஷா? ரெட்டிஸ். ஐயோ, இது ராடிஷ். இங்கிலீஷ் ஏன் இப்படி கொலை பண்ற? வெள்ளக்கார மட்டும் நீ பேசுற இங்கிலீஷ கேட்டிருந்தா சுதந்திரத்தை சீக்கிரமே கொடுத்துட்டு ஓடி இருப்பான். என்ன பண்றது, நீ லேட்டா பிறந்து தொலைச்சிட்டியே. நீங்க கிண்டல் பண்றதால நான் இங்கிலீஷ் பேசுறதை நிறுத்திடுவேன் நினைக்கிறீங்களா? நெவர். ஐயோ, சரி சரி, பரவாயில்ல. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ சொன்ன மாதிரியே முள்ளங்கி சாம்பார் வச்சிரு. அப்புறம் வத்த குழம்பு, பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் கூட்டு, அப்படியே ஆம்லெட்டும் செஞ்சிரேன்னு. மீனாட்சி, அவ சமைக்கும் போது பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கோ, இல்லன்னா உப்பு காரம் எதையாவது தூக்கலா போட்டு சமையலே கெடுத்துருவா. பாத்துக்கன்னு. நான் பாத்துக்கிறேன். நிக்கிதாவை பத்தி இப்ப அத்தை கிட்ட பேசிட வேண்டியதுதான். அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத்தை, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? சொல்லுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அத்தை, இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். யாருமா இந்த பொண்ணு? அத்தை பேர் நிக்கிதா அத்தை, என்னோட கசின் சிஸ்டர். ஓ, அப்படியா? அத்தை, இவ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்திருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாரி ஐஸ், உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இல்ல. பேர் என்ன சொன்ன? நிக்கிதா. நிக்கிதா அத்தை. ஓ, பார்க்க அழகா லட்சணமா தான் இருக்கா. அத்தை, என் மைண்ட்ல கொஞ்ச நாளா ஒரு யோசனை அத்தை. என்ன யோசனை? இவள நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி அத்தை? இப்ப நீங்களே அழகா லட்சணமா இருக்கான்னு சொன்னீங்க. நல்லா படிச்சிருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா. அதான் கல்யாணத்தை பத்தி பேசினேன். என்ன ஐஸ் படப்படன்னு பேசிக்கிட்டே போற? கார்த்திக்கு பாக்குற பொண்ணு அழகா இருந்தா மட்டும் போதாது. நான் எதிர்பார்க்கிற இன்னும் நிறைய விஷயங்க அந்த பொண்ணுகிட்ட இருக்கான்னு கூட தெரியல. அதனால நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுத்துட முடியாதுமா. யோசிச்சுதான் எதையும் செய்யணும். அத்தை, அப்ப ஒண்ணு பண்ணலாம். அவளை நான் இங்க வர சொல்றேன். 2-3 நாளைக்கு அவ இங்க இருக்கட்டும். அவளை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளை நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரி ஐசு, அந்த பொண்ணை வர சொல்லு. உன் சொந்தக்கார பொண்ணுன்னு வேற சொல்ற, வரட்டும். எனக்கு பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி அத்தை, நான் அவளுக்கு இப்பவே போன் பண்ணி வர சொல்றேன். சரி, வர சொல்லு. அண்ணே, இதுல இருக்கிற மருந்தெல்லாம் பார்த்து கொடுங்களேன்.
எவ்வளவு ஆச்சுண்ணே? 600 rupees. ஆ. இந்தாங்கண்ணே. ஐயோ, டேய் டூப்ளிகேட்டையும் ஒரிஜினலையும் மிக்ஸ் பண்ணிடுறா. சரிடா. என்ன டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் பேசிக்கிறாங்க? உள்ள யார் இருக்காங்க? டேய் மிக்ஸ் பண்ண பாக்ஸ் எல்லாம் சீக்கிரம் எடுத்துடுடா. இதோ எடுத்து வரேன்டா. இது அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ப்ராடக்ட். நல்ல குவாலிட்டியான கிரீம். இத போட்டுக்கிட்டா உன் முகம் நல்ல கலரா பளபளப்பா இருக்கும். என்னடா இதுல எல்லாம் மிக்ஸ் பண்ண பாக்ஸ் தானே இருக்கு? ஆமாண்டா, எல்லாம் மிக்ஸ் பண்ணதுதான். வெளியில தெரிஞ்சா போலீஸ்ல மாட்டிக்குமோன்னு பயமா இருக்குடா. டேய் அதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுடா. பக்காவா டூப்ளிகேட் கிரீமை தயார் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் கம்பெனிக்காரன் வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. டேய் இதெல்லாம் பொம்பளைங்க யூஸ் பண்றதுடா. எந்த ஊர்ல பொம்பளைங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அட பாவீங்களா, பொம்பளைங்க முகத்துல போடுற கிரீம்ல எப்படி கலப்படப்படுவீங்க? முகமே வீணா போயிடுமேடா. எதுல கலப்படப்படணும்னு ஒரு விவசாயே இல்லாம போயிடுச்சு. டேய் ஒரிஜினல் கிரீமோட டூப்ளிகேட் கிரீமையும் கலந்து கடைங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணோம். சீக்கிரம் மலை மலைன்னு வேலையை பாடுறா. போடா. டேய் என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு மச்சான். போலீஸ்ல மாட்டிக்கிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்கடா. ஏன்டா அப்படி பயந்து சாகுற? நம்ம வேலை செய்யறது பெரிய இடம்டா. ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க பாத்துப்பாங்கடா. அதோட இந்த வேலைக்கு கை நிறைய பணம் கொடுக்குறாங்க மச்சான். அதை நினைச்சு பாரு, பயம்லாம் ஓடி போயிடும்டா. போய் சீக்கிரம் வேலையை பாடுறா. சரிடா. கலப்பட வேலையை எவ்வளவு துணிச்சலா செய்யறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. யோ அபிராமி ஃபேர்னஸ் கிரீம் இருக்கா? இருக்கு சார். எடு. இந்தாங்க சார். சார் இது உங்க கம்பெனி ப்ராடக்டான்னு பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க பாருங்க. இல்ல, இது எங்க ப்ராடக்டே இல்லை. இது டூப்ளிகேட். எங்க கம்பெனி பாக்ஸ்ல இவங்க டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. யோ எவ்வளவு தைரியம் இருந்தா டூப்ளிகேட் கிரீம் மார்க்கெட்ல தைரியமா விப்ப? எவ்வளவு நாளா நடக்குது இந்த ஃபோர்ஜரி? சொல்லியா? இல்ல சார், இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு தான். டூப்ளிகேட் சரக்குலாம் எங்க கடையில விக்கிறதே இல்ல. யாரோ உங்களுக்கு இவருக்கும் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யோ சும்மா நடிக்காதையா. ஒரிஜினல் கம்பெனிக்காரங்களே இது டூப்ளிகேட்டுங்கிறாங்க. இனிமேலும் பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா முட்டியை பேத்துருவேன். உண்மையை சொல்றியா இல்லையா? இப்போ யார் இந்த கிரீமை சப்ளை பண்றது? சார் வழக்கமா ஒரு டீலர் தான் சரக்கை சப்ளை பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிடுவார் சார். மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். டீலரா? அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சார், அது வந்து சார் எங்களோட டீலர் பேரே இவருக்கு தெரியல. இதுல இருந்தே தெரியுது இங்க இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட் சரக்குன்னு. யோ இனிமேல போய் சொல்லிட்டு இருந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் லாடம் கட்டிடுவேன். யாரா உனக்கு சப்ளையர்? சொல்ற. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இது டூப்ளிகேட் கிரீம்னு நீங்க சொல்லி தான் சார் எனக்கு தெரியும். சார் இந்த டூப்ளிகேட் கிரீம் எங்க தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரியுமா? எப்படி? நான் என்னோட தம்பிக்காக மெடிசன் வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன். அப்போ என்னோட மெடிக்கல் சீட்டு காத்துல பறந்து போனதுனால அதை பிடிக்கிறதுக்காக நான் பின்னாடியே போனேன். அது குடோன் மாதிரி ஒரு இடத்துல போய் விழுந்துருச்சு. அதை எடுக்கிறப்பதான் அந்த குடோன்ல ஒரு 2-3 பேரு ஒரிஜினல் கிரீமோட டூப்ளிகேட் கிரீமை மிக்ஸ் பண்றத நான் பார்த்தேன். நல்லா பாத்தீங்களா? அங்க உண்மையாவே எங்க கிரீமை டூப்ளிகேட் தயார் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஆமா சார், எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த டூப்ளிகேட் கிரீமை தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார், இவங்க சொல்ற இடத்துக்கு போனா நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த நெட்வொர்க்கையும் பிடிச்சி உள்ள தள்ளிடலாம்.
உடனே போலாம் சார். நீ சொன்ன குடோன் எங்கம்மா இருக்கு? சார் அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. வாங்க சார் போலாம். 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 சொல்லியா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? சார் இங்க ஒரு பிரச்சனை சார், அதான் ஃபோன் பண்ணேன். என்னையா பிரச்சனை? சார் நம்ம முகத்துக்கு போடுற கிரீமை டூப்ளிகேட்டா தயார் பண்றது ஒரிஜினல் கம்பெனிக்கும் போலீஸுக்கும் தெரிஞ்சு போச்சு சார். அவங்க நம்ம கடை வரைக்கும் ரைடு பண்ண வந்துட்டாங்க. என்னையா சொல்ற? போலீஸ் வரைக்கும் இந்த மேட்டர் எப்படி தெரிஞ்சது? அதான் சார் எனக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம கலப்படம் செஞ்சிட்டு இருக்கிற குடோன் இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு சார். போலீஸ் இப்ப அங்கதான் சார் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் போலீஸ்க்கு எப்படியா தெரிஞ்சது? சார் அது ஒரு பொண்ணு தான் கண்டுபிடிச்சு இங்க வந்து போலீஸ் கிட்ட சொல்லிடுச்சு சார். அதை வச்சுதான் சார் எல்லாரும் அங்க போயிருக்காங்க. ஒன்னா யாரு அந்த பொண்ணு? அவளுக்கு எப்படி நம்ம குடோன் இருக்கிற இடம் தெரிஞ்சது? சார் அதெல்லாம் தான் எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சார். நீங்க சீக்கிரம் கிளம்பி இங்க வாங்க சார், இல்லைன்னா நம்ம கடைக்கு சீல் வச்சிருவாங்க சார். உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சார். யோ, என் மேல போலீஸ் கையை வச்சிருவாங்களா? நான் இங்க தான் இருக்கேன், வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சார் அதோ பாருங்க. நீ உயிரோட இருந்தா காட்டி கொடுப்ப. உன்னை கொண்டுட்டா
நீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல பரவாயில்ல சார், வீட்டுக்கு போய் மஞ்சள் பத்து போட்டா சரியாயிடும். என்னங்க இப்படி சாதாரணமா சொல்றீங்க? கையில ரத்தம் போயிட்டு இருக்கு, செப்டிக் எதனா ஆயிட போகுது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க கம்பெனிக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? எங்க ஹெல்த் விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சரிங்க சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வரேன். சரி நீங்க வாங்க போலாம். ஐசக்கா, வாட் a surprise. திடீர்னு ஃபோன் எல்லாம் பண்ணிருக்க. எனிதிங் ஸ்பெஷல்? நிக்கிதா, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற நேரம் வந்துருச்சு. அத சொல்லதான் நான் கால் பண்ணேன். என்னக்கா சொல்ற? தி ஸ்பெஷல் ஷாக் ஃபார் மீ. ஒரு நிமிஷம் இரு, நானே கிள்ளி பாத்துக்கிறேன். ஆமாக்கா, வலிக்குது. இப்ப சொல்லு, அபிராமி ஆண்டி என்ன மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ, நீ ரொம்ப அவசரப்படாத. அவங்க இன்னும் கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கல. ஓகே சொல்லலையா? இப்ப நீதான் மருமக அப்படி இப்படின்னு சொன்ன. முதல்ல அத்தை கிட்ட உன் போட்டோவை காமிச்சேன். அவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் தான் அவளை இங்க வர சொல்றேன், உங்களுக்கு எல்லா வகையிலயும் அவளை பிடிச்சிருந்தா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னேன். அவளும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்ப நான் உடனே கிளம்பி வரட்டுமா? ஆமா ஆமா, நீ உடனே கிளம்பி வா. அத்தை மனசுல இடம் பிடிக்க என்னென்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீ அதுபடி நடந்தா கார்த்திகை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குடும்பத்தோட மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட வந்துரும். அப்புறம் நாம வைக்கிறதா இங்க சட்டம். அதனால நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரிக்கா, அப்போ நாளைக்கு அங்க நான் வந்துடுறேன். ஏய் ஒரு நிமிஷம். நீ வரப்போ அடக்க ஒடுக்கமா தலையில பூ வச்சுக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு ஹோம்லியா வரணும், ஓகே? நீ பாட்டுக்கு ஜீன்ஸ் பேண்ட் அப்படி இப்படின்னு போட்டு அல்ட்ரா மாடர்னா வந்த அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே கெட்டு போயிடும், ஓகே? வரேன்க்கா, குடும்ப குத்து விளக்கா வந்து நிக்கிறேன். போதுமா? ஓகே ஓகே, சீக்கிரமா வந்துரு. ஓஹோ, இந்த ஐஸ்வர்யா இப்படி ஒரு மாஸ்டர் பிளான்ல இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என் பிளானை நடத்தி காட்டுறேன். எங்க வேண்டாங்க, பரவாயில்ல. வாங்குங்க. வாங்க சார். வாங்க. என்ன சார், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? பிளட் கொடுக்கவா? நாங்க எதுவும் ஃபோன் பண்ணலையே. இல்ல சிஸ்டர், பிளட் எல்லாம் கொடுக்க வரல. இவங்க கையில அடிபட்டு காயமாயிருச்சு. ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கோம், கொஞ்சம் பாருங்க. இருங்க, டாக்டர் கூப்பிடுறேன். டாக்டர். என்னாச்சுமா? கையில அடிபட்டுருச்சு. சிஸ்டர், இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆயின்மெண்ட் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, உட்காருங்க. அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு பிளட் கொடுத்ததால நல்லபடியா ரெக்கவர் ஆகி கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ அன்னைக்கு நீங்களும் பிளட் கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்தேன். உங்க பேரு? தீபா. என் பொண்ணுக்கு நீங்க ரத்தம் கொடுத்தப்ப இன்னொரு பொண்ணு ரத்தம் கொடுத்தாங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேரு கூட தீபான்னு சொன்னாங்களே. நீங்க பிளட் கொடுத்த குழந்தை எங்க ஃபேக்டரியில வேலை செய்யறவரோட குழந்தை.
அவர் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ நீங்களும் வந்திருக்கிறதா சொன்னார். உங்கள் பேர் தீபான்னு சொன்னார். உங்களை எவ்வளோ தேடி பார்த்தோம், ஆனால் உங்களை மீட் பண்ண முடியல. நீங்களும் இப்படி சோஷியல் அவேர்னஸோடு இருக்கிறத நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சார், நான் ஏதோ சின்னதா செஞ்ச ஹெல்ப்பை நீங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறது எனக்கு கூச்சமா இருக்கு சார். இல்லைங்க, நல்லது செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணணும், அதான் என்னோட பாலிசி. அன்னைக்கு உங்கள் கர்ச்சீஃப் ஹாஸ்பிட்டலில் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. அது பை மிஸ்டேக்காக என்கிட்ட வந்துருச்சு. வீட்டில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறப்போ நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏங்க, அன்னைக்கு ஃபங்க்ஷனில் என்ன ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றினது நீங்கள் தானே? அது வந்து